Hi all, welcome to Silk and Sea Fashion. So நம்ம ஃப்ரீ கிளாஸ் நம்பர் 7 வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஜடபில்ல தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். லோட்டஸ் டைப்பு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் OHP ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நான் 1 இன்ச்சுக்கு தகுந்தாப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பிக் டிசைன்ஸ் வந்து நான் வந்து டிசைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் 1 இன்ச்சில் MDF போர்டு வந்து அந்த சைஸ்க்கு இருக்கிறனால அந்த சைஸ்க்கு வந்து நான் கரெக்டாக வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சர்க்கிள் பண்ணி க்ளூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா வந்து இப்போது லோட்டஸ்னால் வந்து கீழே 3 வந்து க்ரீன் இருக்கும், மேலே பிங்க் இருக்கும் பார்த்திங்களா, அதே கலர்ஸில் வந்து நான் இங்கே இந்த பிக் டிசைனில் எடுத்திருக்கேன். ஸோ பிங்க் அண்டு க்ரீன் 8K பிங்க்கும் 8K க்ரீனும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு 8K பிங்க்கை வந்து நம்ம சர்க்கிளாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சர்க்கிளாக வந்து நம்ம வந்து 8K ஐ ஷேப் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து செகண்ட் லேயரும் நம்ம வந்து 8K பிங்க் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8K க்ரீன் கலர் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ரா மெட்டீரியல்ஸும் அவைலபிள் இருக்குது. பிகினர் கிட்டு, அப்புறம் வந்து ட்ரெண்டிங் கிளிப்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அகெயின் வந்து தேர்ட் லேயர் நம்ம அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து 8K ஐ ஷேப் க்ரீன் கலர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சென்டராக வந்து சின்னதாக ஒரு ஜர்கான் ஸ்டோனோ இல்லை வந்து 4mm எந்த கிளிப் ஸ்டோனோ எது வேணாலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்மால் சைஸ் ஜர்கான் ஸ்டோன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சின்னதாக ஒரு ஜர்கான் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து பிக் சைஸ் பெண்டன்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து லோட்டஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் ஒரு லோட்டஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு லோட்டஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து 2 மூன் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இது சென்டராக வந்து பார்த்திங்கன்னா 2 மூணுக்கும் சென்டராக ஒரு 8K ஐ ஷேப்பு. அகெயின் வந்து 2 ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 மூணுக்கும் சென்டராக நான் வந்து 3mm செராமிக் கோல்டு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களோட ஆப்ஷனல். ஸோ க்ரீன் வச்சுக்கலாம், கிளாஸ் கோல்டு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா வந்து அந்த 2 குந்தனுக்கும் சென்டராக இருக்கிற மாதிரி நான் 2 குந்தன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற அந்த 3 8Kவும் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியணும் வெளியில். அந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த 2 குந்தனையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நான் 5 குந்தன்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 5 லோட்டஸ் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி அழகாக ஷேப்பாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அங்கங்கே OHP ஷீட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹீட் இருக்குது பார்த்திங்களா, மேட்ச் பாக்ஸ் வச்சு லைட்டாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ஃபுல்லாக எனக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த லோட்டஸ் இதையுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த ஷேப்க்கு வந்து நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்களா இந்த மாதிரி ரெடியாக எடுத்தாச்சு. ரெடியாக எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா OHP ஷீட் வந்து நம்ம வந்து பேக் சைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? யூபின் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து வேக் ஷீட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக் ஷீட்டில் அந்த லோட்டஸ் டிசைனுக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த பிக் பெண்டன்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ லோட்டஸ் இருக்கோ அவ்வளோ லோட்டஸ்க்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து வேக் ஷீட் வந்து முன்னாடியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சேம் அதே நீங்கள் என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே கட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் உள்ளே அடங்குற மாதிரி கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் அதே அந்த பென் மேலேயே வந்து கட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளே வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூபின் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த யூபினை வந்து ஃபஸ்ட்டு B7000 க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த வேக் ஷீட்டை வந்து நம்ம வந்து
கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூபின் வந்து வச்சுட்டு அந்த வேக் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, வேக் ஷீட்டுக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பேக் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க டிசைன், வேறு எதுவுமே கிடையாது. இதே மாதிரி நம்ம இருக்கிற லோட்டஸ் டைப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு அந்த அலகேட்டர் கிளிப்போ இல்லைனா வந்து ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா கிளிப்பு, எந்த கிளிப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம லோட்டஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் லோட்டஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒன்று காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த யூபின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு வேக் ஷீட் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அலகேட்டர் கிளிப் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து அலகேட்டர் கிளிப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனல் லுக் பார்த்தீங்க இப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிக் சைஸ் பெண்டன்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 5 லோட்டஸ் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜடபில்லா வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ இதிலே நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கீழே வந்து ஹேங்கிங் வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கீழே ஹேங்கிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோச் பின் யூஸ் பண்ணி 2 பீகாக் டிசைன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ப்ரோச் பின்னு. ஓகேவா? ஸோ இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.